வணக்கம். இந்த வீடியோவில் நேற்றுக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், மார்க்கெட் இன்றைக்கி எப்படி மூவ் ஆச்சு, நாளைக்கு எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். மார்க்கெட் புல்லிஷில் தான் போயிட்டுருக்கு. இதுதான் லாஸ்ட் லெக் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன், லோவர் ஹை. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் தாராளமாக கீழே நெகட்டிவில் விழுகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே கொஞ்சம் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இதை உடச்சிட்டாங்க. உடச்சதுக்கப்புறமா தாராளமாக கீழே போயிட்டு ஒரு ரிவர்சலும் பிரிண்ட் பண்ணாங்க. ரிவர்சல் பிரிண்ட் பண்ணிவிட்டு கடைசியில் இன்றைக்கி மார்க்கெட் ஓரளவுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட், லைக் இப்போ டே சார்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டாஜி டைப் ஆஃப் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. அதாவது மேலேருந்தும் உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, கீழேருந்தும் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ 1 ஹவரில் நம்ம பார்ப்போம் வேறு ஏதாவது மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு. ஏன் இந்த இடத்துலேருந்து ரியாக்ட் ஆகிருக்குங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு லிக்விடிட்டி பாயிண்ட்டு, இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் இந்த லிக்விடிட்டிலேருந்து ரியாக்ட் ஆகிட்டு இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆனதுனால நேத்தியோட க்ளோசிங் கேண்டில் வந்து நம்மளுக்கு சப்ளையாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு இந்த சப்ளை வரைக்கும் ஒரு மூமெண்ட், ரிவர்சல் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சப்ளைலேருந்து நம்மளுக்கு இப்போ ரியாக்ஷன் கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி போகும், நாளைக்கு எப்படி இந்த ரியாக்ஷன் பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படிங்கிறது 15 மினிட்ஸ்லேயே நம்ம பார்ப்போம். இப்போது ஸ்ட்ரக்சர் நான் வரைகிறேன், பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹை, ஒரு லோ. ஓகே, இந்த ஹையை பிரேக் பண்ணிட்டு ஹையர் ஹை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ளையை தொட்டிருக்காங்க. சப்ளை தொட்டதுக்கப்புறமா ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி வந்திருக்கு. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கிளியராக வரைகிறேன் அப்படின்னு, இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்ட்ரக்சராக வரைகிறேன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன். இங்கே வந்து அது மார்க்கெட்டை சப்ளையை தொட்டுட்டு நம்மளுக்கு இது இப்படி முடிஞ்சிருக்கு மார்க்கெட், கரெக்டாக? ஸோ எதுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடைக்கணும். இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடச்சிச்சின்னா என்ன ஆகும்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு கன்வெர்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இம்மீடியட்டாக புல் பேக்கில் நம்ம செல் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த லெக் ஆஃப் இந்த சப்ளை வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த சப்ளை நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடைக்கணும், 15 மினிட்ஸில் க்ளோஷர் கிடைக்கணும். இன்றைக்கி நடந்த மாதிரி ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சுன்னா புல் பேக்கில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப திணறினேன். ஏன்னா இம்மீடியட்டாக ஒரு பெரிய ஃபால், இதுவே 90 பாயிண்ட்ஸ் ஃபால், அதுக்கப்புறமா இன்னொரு கண்டினியூஸ் ஃபால். இப்படி விழுந்துக்கிட்டே போச்சுன்னா எவ்வளோ தூரம் விழுகும், எங்கேருந்து இறங்குவீங்க, என்ன ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க? ஸோ நம்மளுக்கு ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கே வேணால் இறங்குங்க, இறங்கும்போது நம்மளுக்கு டிஃபைன்டு என்ட்ரி பாயிண்ட்டு, டிஃபைன்டு எஸ்எல் பாயிண்ட்டு, டிஃபைன்ட் டார்கெட் பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்ஸுமே நம்மளுக்கு இல்லைன்னா ட்ரேடில் இறங்கக்கூடாது. ரொம்ப சிம்பிள். ஸோ நாளைக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு 25,800 கீழே, மோர் ப்ரிசைஸாக 25,800க்கு கீழே க்ளோஷர் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த நான் சேஃப் சைடுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். 25,800க்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கிடைக்குதுன்னா மார்க்கெட் கீழே மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. எது வரைக்கும் மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படின்னா இந்த சப்ளை உடச்சிட்டாங்க, ஸோ நோ ப்ராப்ளம். இந்த டிமாண்டை உடச்சிட்டாங்க, நோ ப்ராப்ளம். ஸோ கீழே வந்து 716 வரைக்கும் மார்க்கெட் விழுகிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு கீழே நம்மளுக்கு 15 மினிட்ஸ் க்ளோஷர் கிடச்சிச்சின்னா புல் பேக்கில் இது வரைக்கும் நான் மார்க்கெட்டில் புட் இறங்குறத பற்றி யோசிக்கலாம். ஓகே, புட்டு வந்து ஃப்ளாட்டில் க்ளோஷர், புல் பேக், செல். ஓகே, இது கிளியர். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் சப்போஸ் மேலே போயிட்டுருக்காங்க அப்படின்னா எனக்கு இந்த லெவல், அதாவது 25,970 வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். ஏன்னா 970 வரைக்கும் எனக்கு மார்க்கெட் வந்து இந்த சப்ளையை உடைக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன். நாளைக்கு ட்ரேடே எனக்கு அமையலைனா கூட பரவாயில்ல, நான் கால் இறங்குறத பற்றி நாளைக்கு 970க்கு மேலே தான் நான் யோசிப்பேன். 970க்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் மூவ் ஆக ஆரம்பித்தாங்கன்னா 26,000 இந்த 110 வரைக்கும் தாராளமாக நம்ம டார்கெட்ஸ் பார்க்கலாம். அதாவது இந்த டார்கெட் சொல்கிறேன், இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் வரைக்கும் டார்கெட்ஸ் வரும். இல்லைனா இங்கே இருக்கிற ஓப்பன் சப்ளைஸ் கூட நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். 26,080 வரைக்கும் நம்மளுக்கு தாராளமாக மூவ்மெண்ட் கிடைக்கும். 980க்கு மேலே எனக்கு க்ளோஷர்ஸ் கிடச்சிச்சின்னா மட்டும்தான் நான் 26,080 வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். 26,000
25,800க்கு கீழே கிடச்சிச்சின்னா 25,720 வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். இது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் சினாரியோ. ஓகே, ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் எங்கே ஓப்பன் ஆகிறாங்கங்கிறது முக்கியம். கேப் டவுனில் இந்த லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிறாங்க, ரொம்ப பெரிய கேப் டவுன்லாம் அவாய்டு, நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான். இந்த லெவலுக்கு கீழே இந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்க 25,780, 790, 800 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா இன்னியோட க்ளோசிங் இல்லை ஸ்மால் புல் பேக்லேயே நான் திருப்பி புட்டை பற்றி தான் யோசிப்பேன், கால் பற்றி யோசிக்கவே மாட்டேன். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறாங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆனாங்கன்னா ரொம்ப இன்டிசிசிவாக போகும். ஏன் இன்டிசிசிவாக போகும் அப்படின்னு யோசிங்க. இந்த சப்ளை வந்து ஹோல்டு ஆகலை, அதாவது கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலேயே நம்மளுக்கு மூமெண்ட் போயிட்டுருக்காங்கன்னா இங்கேருந்தே நம்மளுக்கு இது வரைக்கும் போகிறதுக்கு தாராளமாக மூமெண்ட் இமீடியேட்டாக கிடைக்கும். ஏன் வந்து நம்மளுக்கு அப்போ வந்து புல் பேக் பற்றி யோசிக்க மாட்டேன்றோம் அப்படின்னு யோசிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு லோவர் லோ க்ரியேட் பண்ணலை மார்க்கெட்டு. அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் நான் முன்னாடி வரைஞ்சேன் இல்லைங்களா, இந்த ஸ்ட்ரக்சரோட லோவஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழே நம்மளுக்கு க்ளோஷர் கொடுக்கல அப்படிங்கிறதுனால இது இன்னும் இந்த அப் ட்ரெண்டை ரெஸ்யூம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி மார்க்கெட் எடுத்துகிட்டு இதில் இங்கேருந்து அப் ட்ரெண்டுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ கேப் அப் வந்து எங்கே ஓப்பன் ஆகுதுங்கிறது முக்கியம். கேப் அப்லேயுமே வந்து எனக்கு வந்து 25,980க்கு மேலே தான் நான் ட்ரேட் இறங்குவேன். 980க்கு மேலே மார்க்கெட் வந்து 15 to 20 minutes சஸ்டெயின் பண்ணாங்கன்னா நம்ம கால் பற்றி யோசிக்கலாம். வீடியோ ஷார்ட்டாக வைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.